மாமல்லபுரம் என்றாலே நம் நினைவுக்கு வருவது அந்த பிரம்மாண்டமான கிருஷ்ணரின் வெண்ணெய் உருண்டை பாறைதான். இதன் பின்னணியில் உள்ள சுவாரஸ்யமான கதைகள் மற்றும் வரலாற்று தகவல்கள் இதோ. இந்து புராணங்களின்படி கிருஷ்ணர் சிறுவயதில் வெண்ணெய் திருடி உண்பதில் மிகுந்த ஆர்வம் கொண்டவர். ஒருமுறை அவர் வானத்திலிருந்து ஒரு பெரிய வெண்ணெய் உருண்டையை திருடி வந்தபோது அது இந்த இடத்தில் விழுந்து பாறையாக மாறியதாக மக்கள் நம்புகின்றனர். இதன் காரணமாகவே இந்த பாறைக்கு கிருஷ்ணரின் வெண்ணெய் உருண்டை என்ற பெயர் ஏற்பட்டது. தமிழில் இதன் உண்மையான பெயர் வானிறை கல், வானிலிருந்து இறங்கிய கல் என்பதாகும். இந்த பாறையின் மிகப்பெரிய சிறப்பம்சம் அதன் அமைப்பே. சுமார் 20 அடி உயரமும் 5 மீட்டர் அகலமும் கொண்ட இந்த பாறை ஒரு சரிவான குன்றின் மீது மிக குறுகிய பரப்பில் நிலைத்து நிற்கிறது. புவியீர்ப்பு விசைக்கே சவால் விடும் வகையில் பல ஆயிரம் ஆண்டுகளாக இயற்கை சீற்றங்களை எதிர்கொண்டும் இது நகராமல் அப்படியே இருப்பது அனைவரையும் ஆச்சரியப்பட வைக்கிறது. இந்த பாறையை நகர்த்த வரலாற்றில் 2 முக்கிய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. பல்லவ மன்னன் நரசிம்மவர்மன் கிபி 7ஆம் நூற்றாண்டில் இந்த பாறையை தெய்வீக கல் என கருதிய மன்னன் அதை சிற்பமாக செதுக்காமல் அப்படியே விட்டுவிட ஆணையிட்டான். இதை நகர்த்த முயன்று தோல்வியடைந்ததாகவும் கூறப்படுகிறது. ஆளுநர் ஆர்தர் ஹேவ்லாக் சென்னை மாகாண ஆளுநராக இருந்த இவர் பாறை சரிந்து விழுந்தால் மக்கள் பாதிக்கப்படலாம் என்ற அச்சத்தில் 7 யானைகளைக் கொண்டு சங்கிலியால் கட்டி இழுக்கச் செய்தார். ஆனால் ஓர் அங்குலம் கூட அந்த பாறையை நகர்த்த முடியவில்லை. இன்று இந்த பாறை உலக பாரம்பரிய சின்னமாக பாதுகாக்கப்படுகிறது.